ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா? சிக்கன் குழம்பையே மட்டன் குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். குழம்புக்கு தேவையான பொருள்: அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு ஸ்டார் 1 போடுங்க. கருவேப்பிலை, ஒரு பட்டை, பெரிய பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் பூவு, மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். 4 வெங்காயம், 2 தக்காளி, தேங்காயோடு சேர்த்து தக்காளி வெங்காயத்தை வதக்கினதை அரைச்சிருவோம். குழம்ப தாளிப்போம். வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், 2 வரமிளகாய் நல்லா வதங்கினவுடனே மஞ்சத்தூள் போட்டு கழுவிய கறியை இதோடு சேர்த்து வதக்குவோம். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்குவோம். கறி நல்லா வதங்க உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, தக்காளி வெங்காயத்தோட தேங்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி குக்கரில் கொட்டிக்குவோம். மிளகாத்தூள், உப்பு, குழம்புத்தூள் எல்லாம் கலந்து குக்கரில் கறியை மாற்றி மிக்சி ஜாரை நல்லா கழுவி அதோடு சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் புதினா சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிடுவோம். விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்ப்போமா எப்படி இருக்குது குழம்புன்னு. வாவ், சூப்பர், அருமையான வாசனை. மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது. 2 புதினா தழை அதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சூப்பராக இருக்குது.